மகன் தூய ஆவியின் பெயராலே இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கதா மலையை நோக்கி சென்ற பயணத்தின் மறு வடிவம் என்று நாம் பங்கெடுக்கின்றோம். அன்று ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். இப்பொழுது அவர் கொடுத்த அந்த மீட்பு வாழ்வை துடைத்துவிட்ட நாமும் மீண்டும் இழந்து போன அருள் வாழ்வை பெறுவதற்காக எடுக்கின்ற பாதை தான் இந்த சிலுவை பாதை. ஆகவே இந்த சிலுவை பாதையிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரை குறித்து நாம் வேதனைப்படக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது. ஏனென்றால் அவருடைய வேதனைக்கு காரணமே நம்முடைய வாழ்வு, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இயலாமை, பலவீனங்கள். இவைகள் தான் ஆண்டவர் இயேசுவை சிலுவை சுமக்க வைத்தனர். இவ்வாறு சிலுவை சுமந்து மீண்டும் புது வாழ்வை கொடுத்த ஆண்டவருக்கு தொடர்ந்து நாம் இன்னும் பாவங்களை செய்யும் பொழுதெல்லாம் அவரை நாம் சிலுவையில் சுமக்க வைக்கிறோம். ஆகவே இந்த கல்வாரி பாதையில நம்முடைய பலவீனங்களை நினைத்து மனவருத்தி மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பலவீனங்கள் விடாது இருக்க அருள் தர வேண்டும் என ஆவியாளர் வழியாக ஒப்புக் கொடுத்து செவிப்போம். இந்த பாதை இறைவன் பூந்தத்தில் செயல்பட கலந்து கொள்ள நம்முடைய பலவீனங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்புக்குரியவர்களே, முதலிலே பீடச்சிறுவர்கள், நடுவிலே சிலுவை ஒரு பீடச்சிறுவர் தூக்குவார், மற்ற இருபக்கமும் விழுதுகளை பிடித்துக் கொண்டு வருவார். அந்த விழுதை பிடித்துக் கொண்டு வருகின்ற சிறுவர்கள் பின்னால் 2 பேர் 2 பேராக வரிசையாக நாம் பக்தியோடு கலந்து கொள்வோம். பேச்சுக்களை சொன்னது போல இந்த பாதை பிறருக்கு அடையாளப்படுத்துகிற பாதை, ஆண்டவரை அடையாளப்படுத்துகிற பாதை. ஆகவே நாம் பிறருக்கு ஒரு துருமாதிரியாக இல்லாமல் பக்தி மார்க்கத்தோடு சிறப்பாக செயல்பட, நாம் எதையும் செய்யாவிட்டாலும் பக்தியோடு சென்றாலே போதும், அந்த வாழ்வு பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும். அவையை கருத்தில் கொண்டு இந்த பாதையை நாம் கடந்து செல்வோம். வரிசையில் 2 பேராக செல்லுங்கள். பாடல் பாடுகின்ற வேளானது நடுப்பகுதியிலே வரும். ஆகவே அனைவரும் சிறப்பாக பங்கெடுக்க உடைய அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். வரிசையாக செல்லுவோம். மீட்க வந்த இறைமகன் மீட்பின் பயணம் போகின்றார். பொறுப்பாளர்கள் தயவுசெய்து வரிசைப்படுத்தபடி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா அன்பிய பொறுப்பாளர்களும் தயவுசெய்து வரிசைப்படுத்தி பாதுகாப்போடு கொண்டு செல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். பண்ணியிருக்கோம். ரெண்டு பேரும் நிக்க சொல்லுங்க. அப்படியே 2 பேரா வரிசை பண்ணிக்கீங்க. இப்போ ஒன்றா வர சொல்லுங்கள். இப்படி கும்பலாக வர வேண்டாம்.
மூணு லைன் போடாதீங்க, ரெண்டு லைன் மட்டும் போடுங்க. மூணு லைன் நிற்காதீங்க. ஒரு ஆள் மட்டும் முன்னாடி ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் ரெண்டு பேர் ரெண்டு பேரா போங்க. அப்படியே மூணு லைன் போடாதீங்க, மூணு லைன் 4 லைன் வராதீங்க, ரெண்டு பேரா வாங்க. கொஞ்சம் சொன்னால் தெரிஞ்சு கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம். போயிட்டுறாதீங்க, ரெண்டு பேர் போகலாம், 4 பேர் வராதுங்க. இங்கே நிற்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வாங்க, பின்ன எல்லாம் போகாதீங்க. இங்கே ஆரம்பிக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கணும். அப்படி முன்னாடி இடையில 3 பேர் 4 பேர் போகக்கூடாது.